அன்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். ஸ்ரீ அரபிந்தோ சொசைட்டி சென்னை கிளையின் சார்பாக சனிக்கிழமை மாலைதோறும் நடைபெறும் இந்த சத்சங் சொற்பொழிவு தொடருக்கு அனைவரையும் வரவேற்கின்றோம். இன்று நம்மிடையே உரையாற்ற வந்துள்ளவர் நமக்கெல்லாம் நன்கு அறிமுகமான ஐயா M.K. ராமசாமி சார் அவர்கள். அவர்கள் இன்று பேச இருக்கும் தலைப்பு பிரார்த்தனைகளும் தியானங்களும் 8/4/1914 அந்த நாளில் ஸ்ரீ அன்னை பதிவு செய்த பிரார்த்தனைகளும் தியானங்களும் குறிப்பிலிருந்து பரமனின் சிகரம் போன்ற தூய்மை, இங்கு அதன் செயலின் வரிசை கிரமம் என்கின்ற தலைப்பில் உரையாற்ற உள்ளார்கள். ஐயா M.K. ராமசாமி சார் அவர்களை அன்புடன் வரவேற்று இந்த உரையாற்றுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓவர் டு யூ சார். தேங்க்யூ. ஸ்ரீ அன்னை சரணம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. ஓம் ஆனந்தமயி சைத்தன்யமயி சத்யமயி பரமே. ஓம் தத் சவிதுஹு வரம் ரூபம் ஜோதிஹி வரஸ்ய தீமஹி யன்னஹ சத்யேன தீபயேத். Let us meditate on the most auspicious, best form of Savitri, on the light of the Supreme, which shall illumine us with its truth. Om Sri Aurobindo Mira, open my mind, my heart, my life to your light, your love, your power. In all things may I see the divine. A miracle of the Absolute was born. Infinity put on a finite soul. All ocean lived within the wandering drop. A time-made body housed the illimitable. A mighty transformation came on her. A halo of the indwelling deity, the immortal luster, that her lit her face and tinted its radiance in her body's house. Overflowing made the air a luminous sea. I salute you, O Mother, in gratitude intent. In my life, may you radiate your peerless presence. O Lord of mercy, make me worthy of thy grace. Lakshminatha Samarambham Nathayamana Madhyamam Yasmadacharya Paryantam Vande Guru Parampara. இந்த 105வது பிரார்த்தனை, அன்னையின் பிரார்த்தனையின் 313, இது 105வது. அதை கவனிக்கும் போது நமக்கு ஒரு மன நிம்மதி ஏற்படுகிறது. நமது கவலை தீர்ந்து போகிறது. பகவானை அன்னை 29ஆம் தேதி மார்ச் மாதம் சந்தித்தார். அதற்கு பிறகு அவருடைய அனுபவங்கள் எதை சித்திகள் என்று நினைத்திருந்தாரோ அவை எல்லாமே இல்லாமற் போனவையாக உணர்ந்தார். ஒரு பெரிய வெறுமையை உணர்ந்தார் தனக்குள். அவருக்கு அது அதிர்ச்சி அளித்தது. பிறகு தனக்கே சமாதானம் கூறிக்கொண்டார். வருங்காலத்தில் தெரிய வேண்டியவை அதிகம் உள்ளன. அதோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இதுவரை தெரிந்து கொண்டவை அதன் அளவு குறைவுதான். இருந்தாலும் அதன் காலத்தில் அதற்கு உபயோகம் இருந்தது என்றுதான் கூற வேண்டும் என்று தனக்கே சமாதானம் கூறிக்கொண்டார். அந்த இந்த வெறுமை உணர்ச்சி மறைவதற்கு சில நாட்கள் ஆயின. 7ஆம் தேதி மார்ச் ஏப்ரல் பிரேயரில் இறைவன் அவரிடம் பேசுவதாக அவரை அன்னை உணர்ந்தார். லேர்ன் டு டை இன்டெக்ரலி என்றான் இறைவன்.
இதுவரை நீ உன்னுள் ஏதோ ஒன்று கேள்வி கேட்டது, தெரிந்து கொள்ள விரும்பியது, அத்துடன் இணைத்துக் கொள்ள விரும்பியது, புரிந்து கொள்ள விரும்பியது, அதையெல்லாம் இழந்து learn to disappear completely, break the last barrier which separates you from me என்று கூறினானாம். என்னிடமே பல தடைகள் இருக்கின்றன என்று அண்ணா எண்ணல் ஆனார். அப்ப எல்லாம் இந்த பிரார்த்தனையில் தொலைந்து போனதை நாம் காண்கிறோம். அன்னை வழக்கமாக அவரும் ஒரு தெய்வம்தான், ஆனால் இங்கு அவர் வேறொரு பாய்ஸ், ஒரு ஸ்டேட்டஸ் அதில் இருக்கிறார். அதில் இருந்து கொண்டு உலகத்தின் உணர்வு நிலைகளை தன் மீது ஏறிட்டுக்கொண்டு அதன் குறைகளை தன் மீது ஏறிட்டுக்கொண்டு முதலில் தன்னுடைய குறைகளை இறைவனே நீ போக்குவாயாக, நான் உனக்கு உற்ற கருவியாக உன்னை நீ வெளிப்பாடு கொள்ளக்கூடிய தூய்மையான கருவியாக மாறுவேனாக என்று வேண்டுவார். பிறகு எவையெல்லாம் தீய பண்புகளாக, தீய சக்திகள் காரணமாக உலகில் குடிகொண்டு இந்த உருமாற்றத்துக்கு தடையாக இருக்கின்றனவோ அவைகளெல்லாம் போக்க வேண்டும் என்று வேண்டுவார். இந்த ரெண்டு காரியத்தை, என்னுடைய குறைகளை போக்கும், உலகத்தினுடைய தீய பண்புகளை நீக்கு என்ற இந்த இரண்டு வழக்கமாக அவர் செய்யும் பணியை, பிரார்த்தனைகள் அவர் செய்த நாம் காணும் நிலைமைகளை இந்த பிரார்த்தனையில் நாம் பளிச்சென்று காண்கிறோம், கணீர் என்று கேட்கிறோம். முதல் பேராவிலேயே அவர் தமது பல நிலைகள், பல தளங்கள் அவற்றை வர்ணிக்கிறார். My thought is calm. My heart is ingathered. நன்கு குவிந்து விட்டது, குவிந்திருக்கிறது. அந்த நிலையில் நான் என்னுடைய ஆர்வம் in thee, for thee, by thee என்னும் நிலை, உன்னை நோக்கி திரும்புகிறேன். மனத்திலும் உள்ளத்திலும் ரெண்டும் இணைந்தவாறு மிகவும் ஆழமான பெரிய பக்தி. அந்த பக்தியிலும் விசுவாசம், உன்னிடம் உன் பேரிலும் விசுவாசம். அப்பொழுது ஒரு பெரிய ஒரு சக்தி வாய்ந்த அன்பு உருவாகிறது. அந்த விசுவாசம்தான் எல்லாவற்றிற்கும் அடிப்படை. ஃபெய்த், அதை மட்டும் போரும் என்று கூறாதே என்பார் பிரபு. ஆதியில் நமக்கு தெரியும் அந்த ஒரு ஒளி, சத்தியம், சக்தி, ஞானம், வாழ்வு நிலை நான்கும் தோன்றின. தன்னிச்சையாக இருக்க தொடங்கியதால் சத்தியம் பொய்மையாக மாறியது, ஞானம் அறியாமையாக இருளாக மாறியது, பவர் சக்தி வலுவிழந்து தாமசமாக இயக்கமின்றி மாறியது, வாழ்வு நிலை மரணமாக மாறியது. அதையெல்லாம் நீக்குவதற்கு, பழைய நிலையை கொணர்வதற்கு, டு ரிவர்ஸ் த ப்ராசஸ், இயற்கை அன்னை பரமனை வேண்டிய பொழுது அவர் அன்பு என்னும் தெய்வத்தை அனுப்பி வைத்தார். அது இன்னும் பணி செய்து கொண்டிருக்கிறது. அந்த அன்பு இன்னும் சக்தியா பணி செய்து கொண்டிருக்கிறது.
நியாயம் எது நியாயமோ அது கோலோச்சும். உனது விதிமுறைகள் தான் நியாயம், அவை கோலோச்சும். That hour is dear. அந்த நேரம் நெருங்கி விட்டது, இதுதான் வந்து விட்டது. All iniquity, பாரபட்சம், ஒன்-சைடட்னஸ், maltreatment எல்லாம் மறைந்து போகும். There will be an era of peace, an era where effort is always harmonious. Effort இன்றி ஸ்நேகம், ஸ்நேகம் என்னும் எஃபர்ட்டில் நாம் எதுவும் இழப்பதில்லை என்னும் தெளிவு. The Hour of God என்னும் நூலில் அதை ஒரு ப்ரோஸ் போயம் என்றே கூறுவார்கள். There are moments when the spirit moves anonymous among men, and the breath of Lord is abroad upon the waters of the being. பெரிய மனிதனே ஒரு பெரிய தடாகம் போன்றும், அந்த தடாகத்தில் ஒரு சுகமாக ஒரு அன்னை, ஒரு அன்னம், அதை நீந்துவது, கால்களில் அசைத்து நீந்துவது புலப்படாது. அப்படி இருப்பதை போல் நிலைமையை நாம் கற்பனை செய்து கொள்ளலாம் என்று கூறினார். பகவானை சந்தித்த பிறகு ஏற்பட்ட அந்த ஒரு இழப்பு போன்ற நிலைமை எல்லாம் மாறி என்ன தெரிந்து கொண்டார் என்றால், after meeting Sri Aurobindo, she realized integrally that the world has a happy destiny. Integrally, எல்லாவற்றையும் இணைத்துக் கொண்டு, அது இருக்கும் நிலை, இருக்க போகும் நிலை, இருக்க வேண்டிய நிலை, she possessed that, repossessed that knowledge in her divine personality. அந்த தெய்வீக தன்மைக்குள் அதை திறந்து வைத்து ஏற்றுக்கொண்டாள் அன்னை. What was to come, what had to be done, what she had come down to do, and what she would do, இதெல்லாம் தெரிந்து கொண்டார். இதனுடைய விவரமாகத்தான் இருக்கிறது இந்த 8ஆம் தேதி பிரேயர். ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு புது முனை, சிறு எஃபர்ட். யோசியர்கள் எல்லாம் கூறுவார்கள், குரு தன்னுடைய சஞ்சாரத்தில் ஒரு நல்ல இடத்திற்கு வந்து சேர்ந்தால் ஒரு சிறு சந்திரனிலிருந்து 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், அவையெல்லாம் குரு நல்லத நன்மை செய்யக்கூடிய இடங்கள். அப்பொழுது சிறிய முயற்சிகள் பெரிய பயனை தாமாக அளித்துவிடும். லிட்டில் எஃபர்ட் brings big results. இந்த பின்னணியுடன் நாம் இந்த பிரார்த்தனையில் நுழைவோம். முதல் பேராவில் இவ்வாறு 12 நிலைகளை கூறிய அன்னை, 2வது பேரையில் அதே நிலையை தொடர்ந்து, பிரபு, with thought wrapped within and the heart at peace. தாட், ஹார்ட் ரெண்டும் கூடவே வருகிறது. wrapped within, நிசப்தமாக, நிச்சலனமாக, தனக்குள் தன் ஆழத்துடன் ஓய்ந்ததாக, ஆழத்தில் இருப்பதாக, ஆழத்தை உணர்ந்ததாக.
இதயத்தில் பரமசாந்தம். இந்த இதயத்தில் பரமசாந்தம், மனோமய ஒடுக்கம் இருந்தால் அங்கே சாநித்தியம், சாநித்தியமே தான். I approach thee and all my being is filled with thy divine presence. உன்னை அணுகுகிறேன், என்னுடைய ஜீவ நிலை முழுவதும் is filled with thy divine presence. இதை எனக்கு நீ அருள்வாயாக. I may see thee alone. உன்னை மட்டும் எங்கும் எதிலும் நான் காண்பேனாக. மோனா சர்க்காருக்கு எழுதி கொடுத்த பிரார்த்தனை ஒன்றில், O Supreme, the Lord of compassion and mercy, may thy will prevail at every moment, in every being என்று சொன்னார். At every moment and in everything என்று சொன்னார். அதுபோல், let me see thee alone in all things, that all may be resplendent with thy divine light. எல்லாவற்றிலும் உன்னை காண்பேனாக, உன்னுடைய ஒளியைத்தான் காண்பேன் என்றும் நான் உணர்வேனாக. எல்லாவற்றிலும் பொலிவது அவர்களுடைய ஞான தபம் வைராக்கியம் அல்ல, நீதான் பொழிகிறாய் என்று உணர்வேனாக சொல்லிவிட்டு, தன்னுடைய குறை நீக்கத்தை பேசிவிட்டு, வழக்கம் போது வேறு உலகத்தில் காணப்படும் குறைகளையும் பட்டியலிட்டு அதை நீக்கு என்று சொல்லுவார் அல்லவா, அது வழக்கம்படி அதை இங்கே பட்டியலிடுகிறார். எந்த வரிசையில் இவர் நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் இறைவனுக்கு கூறுகிறார். முதலாவது அவர் வேண்டுவது, ஐயோ இந்த ஜனங்கள் மனத்தில் இருக்க வெறுப்பு கூடிக்கொண்டிருக்கிறது, அதுதான் பெரிய கரி, தொட்டாலே நமது விரல் கரியாகி விடுகிறது. அது எங்காவது சென்று தீண்டினால் அதனுடைய கரியின் கரை. May all hatred be appeased. Hatred should be appeased. சமாதானம் அடையட்டும், அதை எடுத்து கெடுத்து களைந்து போடு, from the bleeding roots என்று கூறவில்லை. maybe appease, சமாதானப்படுத்து, அந்த ஹேட்ரடை மறையட்டும். காரணமில்லாத ஹேட்ரட், let it go away. அதற்கு பிறகு all rancor effaced. இந்த rancor என்பது எக்ஸ்ட்ரீம் எனிமிட்டி, ஒரு பயங்கர ஒரு பேச்சுவார்த்தை இல்லாத ஒரு பகை. அது போகட்டும். மனிதனுக்கு முக்கியமா என்னையாவது பாதிக்கிறது என்றால் அவனுடைய அச்சம். ஐயோ என்ன நடந்து விடுமோ, ஐயோ இது நடக்காமல் போய்விடுமோ. That fear should be dispelled. அது உதறி விடுவது, தூசி உதறுவது போல். எது அடியோடு ஒழிக்க வேண்டும்? சஸ்பிஷன், சந்தேகங்கள். ஒன்றை பார்த்துவிட்டு நமது கணிப்பை புறக்கணித்து விட்டு அதற்கு பதிலாக அங்கே சந்தேகப்படுவது. malevolence, bitterness, hatred, அது அதன் மீது வெற்றி கொள்ளப்படட்டும். இவையெல்லாம் எங்கு நிகழ வேண்டும்? பிரபு, அவையெல்லாம் பாண்டிச்சேரியில் தான் இனி வாழப்போகிறோம் என்ற நினைவில் தான் வந்தார் அல்லவா முதலில். பிறகுதானே இரண்டாவது உலக மகாயுத்தம் தொடங்கியது, திரும்பி போக நேர்ந்தது. ஆகையால் பாண்டிச்சேரி, இந்த சிட்டி, இந்த நகரத்தில், இந்த தேசத்தில் பாருங்கோ,
இந்த நிலைமை ஏற்படட்டும். All hearts everywhere vibrating this sublime law. மிகவும் உயர்ந்த உன்னுடைய சங்கல்பம், உருமாற்றம், அதற்காக இவை நிகழக்கடுவது என்று கூறுகிறார். டு ஃபீல் லவ், எல்லாவற்றையும் சாதித்த பிறகு சாதித்தது எப்படி சம்மரைஸ் பண்ணாள்? டு ஃபீல் லவ் அண்ட் ஒன்னஸ் இஸ் டு லிவ். வாழ வேண்டும் என்றால் எல்லோருடன் இணைந்து அன்பு அளித்து வாழ்வுதான் வாழ்க்கை. இது தவிர வேறொன்றும் எனக்கு தெரியாது என்று இந்த ஒரு சிறு வாக்கியங்கள் சொற்களில் இந்த பெரிய நிகழ்வுகளை எல்லாம் அவள் மறைத்து விட்டாள். ஏனென்றால் அவைகள் பரவலாக தெரிய வேண்டிய நிலைமை இன்னும் ஏற்படவில்லை, மறைத்து விட்டாள். இறுதி வரை சத்தியவானுக்கு என்ன நடந்தது என்பது முழுமையாக தெரியாது. அடுத்து வருவது இந்த 3ஆம் பேராவில் அன்புடன் தணிந்து ஓ பிரபு என்று அழைத்தவர் how ardently do I call, how and implore, உன்னை வேண்டுகிறேன். ஒரு ஹேண்ட் ரைஸா இருக்கேமா, என்ன ஏதான கேட்கணுமா? How Lord, how ardently do I call and implore thee for thy love. இதை எனக்கு அருள். முன்பே ஒரு தரம் அருள் என்று கூறினார். எதற்கு அந்த அருள்? எல்லோரிடமும் நான் உன்னை காண்பேனாக, உன்னை மட்டும் காண்பேனாக, எல்லோரிடமும் எல்லாவற்றிலும் உன்னை காண்பேனாக. நமக்கு தெரியும் அன்னை இந்த 313 பிரார்த்தனைகளில் 78 தடவை இந்த கிராண்ட் என்று கூறுகிறார். அந்த வரிசையில் அந்த 2வது பேராவில் இருக்கும் கிராண்ட் 33வது, இப்பொழுது நாம் கூறியது 34வது. கிராண்ட் தட் மை aspiration be intense enough to awaken the same aspiration everywhere. என்னுள் இருக்கும் பேரார்வம் அது ஒரு விசேஷமானது. அன்னையின் பேரார்வம் என்பது முற்றிலும் உலகுக்காக வேண்டப்படுவது. அதை நான் தாங்கிக் கொள்கிறேன், எனக்கு அளித்த பிறகு நான் அதை பிறருக்கு அளிக்கிறேன் என்று அன்னை அடிக்கடி நினைப்பார், கூறுவார். ஜப்பானில் இருந்தபோது எழுதிய பிரார்த்தனை ஜனவரி 14, 1917. அதில் என் அகநிலையில் நான் உன்னுடைய கருவியாக இருக்க கடவேன், அதை நீ ஒப்புக்கொள்ள கடவாய், ஒப்புக்கொண்டு அந்த கருவின் வழியே உன்னை வெளிப்படுத்திக் கொள்ள கடவாய் என்ற வேண்டுதல் ஏற்பட்ட மாத்திரத்தில் உலகெங்கும் எல்லோரும் மகிழ்ச்சியுடன் இருக்க கடவர், எல்லோருடைய வியாதிகள் தொலைந்து போக கடவது, எல்லோருடைய தீய எண்ணங்கள் மறைய கடவுது என்ற பிரார்த்தனையும் எழுந்தது என்று கூறுவார். அதேபோல் எப்படிப்பட்ட என்னுடைய பேரார்வம் எல்லோருடைய உள்ளங்களிலும் அதே அளவுக்கு தூய்மையான பிரயாரத்தை கிளப்பிவிடட்டும். அந்த நெருப்பு கனல் அங்கேயே பற்றி கொள்ளட்டும். காட்டுத்தீ எப்படி பரவுகிறது என்றால், ஒரு இடத்தில் நன்ற திகு திகு என்று எரியும் தீ ஒரு 100 அடி தூரத்தில் இருக்கும் உலர்ந்த சருகுகளின் மீது அதனுடைய வெப்பம் பட்டு பட்டு அந்த இடமும் தீப்பட்டு எழிய ஆரம்பிக்கும். இரவில் பாம்பே மெயிலில் சென்னையில் இருந்து போகும் வழியில் நள்ளிரவில் ரேணுகுண்டா வரும். இந்த ரேணுகுண்டா திருப்பதி மலை சாரல்கள் தெரியும்.
அந்த மலைச்சாரல்களில் தீப்பற்றி எழுவதை நான் சிறு வயதில் கண்டதுண்டு. பயங்கரமானது தீப்பு, காட்டுத்தீ. ஓ எவ்ரிவேர் மே குட்னஸ், நன்மை, நல்லதை நினைப்பது, நல்லதை பார்ப்பது. சர்வே பவந்து சுகினஹா சர்வே சந்து நிராமயாக, நோய் இல்லாமல் இருக்கட்டும். சர்வே பத்ராணி பஷ்யந்து, நல்லதை மட்டும் பார்க்க கடவுள். குட் ஜஸ்டிஸ், நியாயம். ஒரு இடத்துல என்ன சொல்லுவார், இறைவனிடம் நீ நியாயத்தை வேண்டாதேப்பா, அவன் நியாயம் வழங்கினால் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது, அன்பை வேண்டு, அருளை வேண்டு என்று சொல்லுவார். இங்கே இறைவனுடைய நியாயம் உலகத்துக்காக, அதில் ஒன்றும் கொடுமை இருக்காது. அது துலாக்கோல் நியாயம் அல்ல, அது கம்பேஷனில் எழுந்த நியாயம். அண்ட் பீஸ் ரெயின் அ சுப்ரீம் மாஸ்டர், அவர்கள் தான் குருமார்களாக இருக்க கடவர். எங்கும் இக்னோரண்ட் ஈகோயிசம், அந்த அகம்பாவம் இருக்கிறது, த அல்டிமேட் ப்ரைட், த அல்டிமேட் சின், ஸ்பிரிச்சுவல் ஈகோ, அது மறைய கடவுது. May the blind see, may the darkness be suddenly illumined by the pure light. உன்னுடைய பேருளி கண் எழுந்தவர்களுக்கு பார்வை அளிக்க கடவுது. உன்னுடைய விதிமுறைகள் எங்கும் முழங்க கடவுது. Let there be a progressive union, இணைப்பு. அந்த இணைப்பில் ஒரு மிஸ்டிக் இன்டர்சேஞ்ச் இருக்கும். ஒருவர் கொடுப்பது இன்னொரு பெறுவது, அவர் கொடுப்பது இவர் பெறுவது என்ற ஒரு இன்டர்சேஞ்ச் இருக்கும். in an ever more perfect harmony. சுமுகம் இல்லாமல் போகாது. ஐயோ கொடுத்து விட்டேன்னு எவரும் நினைக்க மாட்டார். யயாதி மன்னன் அளித்த தானத்தை போல் தானம் அளித்து விட்டு அதை பற்றி அவன் நினைக்க மாட்டான். குறைய கொடுத்து விட்டோனோ, இன்னும் கொடுத்திருக்கலாமோ, அதிகம் கொடுத்து விட்டோனோ, இரண்டு விதமாக அவன் நினைக்க மாட்டான். அப்படிப்பட்ட பெருமை யயாதி மன்னனுக்கு கொண்டு, அந்த யயாதி மன்னன் தானம் அளித்து ஒரு இடத்தில் தடாகமாக மாறியது. அந்த தடாகத்தில் குளித்த நீராடியவனுக்கு சொர்க்கத்திலிருந்து நழுவி கீழ் விழுந்தாலும் அந்த நீக்கே நீராடினால் மீண்டும் சொர்க்கத்தை சென்று விடுவான் என்று நாடி ஜங்கன் என்று ஒரு கொக்கு கூறியது. இதை மார்க்கண்டேயர் ஒரு இடத்தில் மகாபாரதத்தில் கூறுகிறார். In an ever more perfect harmony, like all single beings, நாங்கள் எல்லோரும் இரு கரங்களை நீட்டி உயர்த்தி, உன்னை நோக்கி உயர்த்தி, உன்னுள் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக, உன்னுள் எழுந்து போனவர்களாக, லிவிங் ஃபார் தி பைதி, அந்த பைதி நிலைமை, ஐடென்டிஃபை themselves with thee, and உன்னை இந்த உலகத்தில் வெளிப்படுத்துவதற்கு முயற்சி செய்யும் சர்விட்டார்ஸாக என்று கூறுகிறார். இந்த சாவித்திரியில் இந்த மிஸ்டிக் இன்டர்சேஞ்ச், ஒருவர் அளிப்பது இன்னொரு பெறுவது, அதனால் ஏற்படும் ஒரு அதிசயம். அந்த வரிகளை நாம் 326 பக்கத்தில் இடதை பக்கம் 323 வரி தொடங்கி புக் 3 canto 3, married to all in happy difference. எல்லாரும் மோனோட்டோன் அல்ல, இவன் மாதிரி அச்சு போல் அல்ல, அதே பின்னி கிளாத்தில் சட்டத்துக்குள் போட்டவன் அல்ல. வெவ்வேறு நிலைகள், வெவ்வேறு பேச்சுக்கள், வெவ்வேறு உண்மைகள், வெவ்வேறு உண்மைகளை வெவ்வேறு நிலைகளில் தெரிந்து கொண்டவர்கள், வேறுபாடு உள்ளவர்கள், ஆனால் இணைப்பு, சுமுகம். Each gave its powers to help its neighbor's parts.
பிறருக்கு அது இந்த குறைவு பிறரிடம் உள்ளது காணப்படுகிறது என்று அதை இவர் நிரப்புவார்கள். பட் சஃபர்ட் நோ டிமினிஷன். ஒரு நிரப்புவார்கள் என்று ஒரு ரமணனுடைய ஒரு வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியமான சம்பவம். ரமணர் உட்கார்ந்த பொழுது அவர் கை கால் ஏறி அணில் அவரிடம் முந்திரி பருப்பை யாசிக்கும். அவரிடமிருந்து முந்திரி பருப்பை பெற்று அதை அவர்கள் மீது அமர்ந்து கொண்டு இரு கைகளும் உயர்த்தி அதை நறு நறு என்று வாயால் அசித்து உண்ணும். பகவானுக்கு அதை பார்ப்பதில் ஒரு மகிழ்ச்சி. இந்த முந்திரி பருப்பு அடிக்கடி அநியாயமாக செலவழிகிறது என்று, முந்திரி பருப்பு என்றால் பாயசத்தில் போட வேண்டும், சர்க்கரை பொங்கல் போட வேண்டும் என்ற கணக்கில் அந்த ஒரு சமையற்கட்டில் இருந்தவர்கள் முந்திரி பருப்பு தீர்ந்து போயிடுத்தே என்று ஒரு உண்மையல்லாத விவரத்தை பகவானுக்கு கூறினார்கள். பகவான் ஒன்றும் சொல்லவில்லை. ஒரு 5 நிமிடங்கள், அதற்கு குறைவா இருக்கக்கூடும், ஜல் 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 ஒரு மாட்டு வண்டி வந்தது. அந்த ஆசிரமத்தின் வாயில் நின்றது. பல மூட்டைகள் இறக்கப்பட்டன. ஒரு வியாபாரி தன்னுடைய அறுவடையில் கிடைத்த முந்திரி பருப்புகளை பகவானுக்கு காணிக்கையாக கொடுக்க அனுப்பப்பட்ட முந்திரி பருப்பு. ஒரு பாட்டிலில் முந்திரி பருப்பு வைத்துக் கொண்டது இல்லை என்று சொன்னதால் அதை நிரப்புவதற்கு பகவான் மூட்டை மூட்டைகளாக அங்கே முந்திரி பருப்பு மூட்டைகள் உருவாயின. அதுபோல் that suffered no diminution by the gift, profiteers of a mystic interchange. மிஸ்டிக் இன்டர்சேஞ்ச். ஒருத்தர் கொடுப்பது கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அவர்கள் பெறுகிறார்கள். அவன் கொடுத்தான் என்ற நன்றியும் இருக்கிறது. They grew by what they took, they grew by what they gave. All of them, they felt as their compliment. All they felt as their compliments. One in the might and joy of multitude. இந்த கூட்டத்தில் எல்லோரும் இணைந்தவர்களாக பல நபர்கள் இருந்தாலும், all others they felt as their compliments. One in the might and joy of multitude. இதான் ever more perfect harmony, like one single being. அதை வேண்டினார். எல்லாவற்றிற்கும் எல்லோருக்கும் வேண்டியவர் கடைசியாக, O Lord, with the thought wrapped within, the heart radiant with the sunshine, I give myself to thee without reservation, and the self disappears in thee. என்னையே உனக்கு அளிக்கிறேன் என்று, with thought wrapped within, heart radiant with sunshine, I give myself to thee. எண்ணங்கள் தனக்குள்ளேயே சொக்கி போனதாக மறைந்து நிசப்தமாய் இதே முழுவதும் பேர்வழி நான் உனக்கு அளிக்கிறேன் என்கிறார். அங்கங்கே சில சமயம் அன்னை தமது பிரார்த்தனைகள் வரிகளில் விளக்கங்களை தமது நூல்களில் கூறுவதுண்டு. பொதுவாக சில பிரார்த்தனை விளக்கங்களை 17வது வால்யூமில் நாம் பார்க்கிறோம். இந்த 8ஆம் தேதி ஏப்ரல் பிரார்த்தனையின் விளக்கம் அன்னை நூல் தொகுதி 15 220ஆம் பக்கம், அந்த ரெயின் பிரார்த்தனை இருக்கிறது, அதே பக்கத்தில் அதை விளக்குகிறார். அன்னை கூறுகிறார், in this prayer at first the thought is in full peace. எண்ணமயத்தில் பெரிய சாந்தம். அதே சமயம் இதயத்தும் நன்கு குவிந்து இணைந்து
பெரிய ஒரு பயபக்தியுடன் அடோரேஷன், போற்றி கொண்டாடும் நிலை, மணி எடுத்து போற்றி கொண்டாடும் நிலை, நாமம் கூறி போற்றி கொண்டாடும் நிலை. இது ஒரு நிலை. அட் ஃபர்ஸ்ட் த தாட் இஸ் அட் ஃபர்ஸ்ட். இந்த ரெண்டு நிலை இருக்கிறது இந்த வரிகளில் என்று கூறுகிறார் அன்னை. At first the thought is in full peace and the heart is collected and concentrated in adoration. And the next time, it is the head that is in full adoration. Adoration எல்லாம் மூளைப்பகுதியிலிருந்து எழுந்து கொண்டாடுகிறது, கரம் உயர்த்தி. And the heart is silent and full of peace. இந்த நிலையை வெளிப்படுத்தி இந்த பிரார்த்தனையை அன்னை முடிவு செய்கிறார். நாம் இந்த பிரார்த்தனையில் தலையாய என்ன நினைவென்றால், அவர்கள் மனத்தில் இருந்த கலக்கம், ஐயோ எல்லாவற்றையும் இழந்து விட்டேனோ, என்னால் என்ன செய்ய முடியும், இங்கே யோகம் செய்ய முடியாதோ, கிருஷ்ணாவுடன் சந்தித்து என் யோக சந்தேகங்களை அங்கு போக்கிக் கொண்டேன், இங்கு கிருஷ்ணாவை சந்தித்த பிறகு என்னால் யோகம் செய்ய முடியாமல் போய்விட்டோமோ என்று அஞ்சிய அன்னை, she knew what was to come. She knew what had to be. அந்த ஒன்றுதான் அத்திமானதம் பூமியில் இறக்கி நிலை கொள்வது, உருமாற்றம். What she had come down to do and would do, இந்த 4 தான் தெரிந்து கொண்டார். அந்த தெரிந்து கொண்ட ஒரு அழகு, அந்த ஒரு மகிழ்ச்சி, இது இரண்டையும் நாம் கூட உணரும் வரையில் இந்த பிரார்த்தனையில் அன்னை புகுத்தி இருக்கிறார். அந்த பிரார்த்தனை நாம் இன்று உள்வாங்கிக் கொண்டோம். இனி உங்களுக்கு ஏதான சந்தேகங்கள் இருந்தால் அதை நீங்கள் கேட்கலாம். சீனிவாசன் கை உயர்த்தியிருக்கார். நமஸ்காரம். இந்த கடைசி லைன்ல செல்ஃப்னு போட்டிருக்கேன், இது என்ன கனோட்டேஷன்? மதர் ஃபுல்லா ஐடென்டிட்டி இருக்கும்போது செல்ஃப் தனியா பண்றாங்களா? இல்ல, அந்த 1 minute. இந்த செல்ஃப் எங்க 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 கூறப்பட்டது? இந்த கடைசி லைன்ல, ஏப்ரல் 8 பிரேயர் கடைசி லைன்ல. ஆமா ஆமா ஆமா. செல்ஃப் டிஸப்பியர்ஸ் இன் தி. ஆமா, அந்த செல்ஃப் டிஸப்பியர்ஸ் இன் தி. செல்ஃபனுடைய தன்னுடைய ஜீவாத்மா. செல்ஃப் எஸ் சின்ன எழுத்து எழுதியிருக்கார். அந்த பிரார்த்தனையில் நீங்கள் கவனிக்கலாம், இன்வெர்டட் கமாஸுக்குள்ள இருக்கிறது. ஸோ ஷி ரெஃபர்ஸ் டு தன்னுடைய ஆத்ம நிலை, தன்னுடைய சோல், அது உன்னுள் மறைய கடவுது என்று வேண்டுகிறார். Thought wrapped within heart radiant sunshine. அந்த செல்ஃப் ஆத்மா இருக்கிறது, இது 3வது நிலை, அதை சொல்கிறார். தேங்க்ஸ். ராதாராணிமா. நமஸ்காரம் சார். மிகவும் அற்புதமான பிரேயரை எங்களுக்கு ரொம்ப அன்பா எக்ஸ்பிளைன் பண்ணல. இது ஃபுல்லா டிவைன் கான்வர்சேஷன் வித் டிவைன் மாதிரியே இருந்தது. ஒவ்வொரு பேராவும் லார்டுன்னு தான் ஆரம்பிக்கிறது. அது ரொம்ப அற்புதம். அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் பேரால மதர் சொல்றா, when the last veil will be rent. அதை நான் அப்படி பார்த்துட்டு இருந்து இப்படி பேஜ் டேர்ன் ஆன உடனே ஏப்ரல் 10 இது ஸ்டார்ட் ஆகுது. அப்படி சடன்லி த வெயில் வாஸ் ரெண்ட்னு
சோ அந்த ஏப்ரல் 10 ரொம்ப ஆர்வமாவும் இருக்கும். வெரி குட், ஆமா, அது இட் கேவ் சோ மச் பிளஷர். வெரி அதுக்கப்புறம் குட். வந்து grant that my aspiration may be intense enough to awaken the same aspiration everywhere. இந்த மனம் யாருக்கு வரும்? எவ்வளவு ஆர்வமா சொல்றாங்க. அத கேட்ட உடனேயே மனதுக்குள்ள ஒரு ஆர்வம் இருக்கு சார். அண்ட் ஆமா, செகண்ட் பேரா வந்து ரொம்ப அற்புதமான பிரேயர். இது என்டையர் பிரேயர் இஸ் எக்ஸலென்ட். ரொம்ப அற்புதமா சொன்னேன். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ தேங்க்யூம்மா, சார். தேங்க்யூம்மா. அன்பர்களுக்கு வேற ஏதாவது கருத்துக்கள்ல தெளிவு பெற வேண்டுமா? வேற ஏதேனும் சந்தேகங்கள்? தேங்க்யூ சார். இந்த ஏப்ரல் 8, 1914 இந்த பிரேயர்னுடைய தாங்கள் எடுத்த விளக்கம் வந்து ரொம்ப எலாபரேட்டான ஒரு விளக்கமாக இருந்தது. இந்த ஏப்ரல் 8 அந்த தேதியிட்ட பிரார்த்தனை ஏப்ரல் 7ஆம் தேதி ஸ்ரீ அன்னை அந்த பரம்பொருளிடம் வைத்த அவர்களுடைய அந்த பிரார்த்தனை என்றே சொல்லலாம். அவற்றுக்கெல்லாம் ஒரு பதிலளித்தார் போல் ஏப்ரல் 8ஆம் தேதி பிரார்த்தனை அமைந்துள்ளதை நாம் பார்க்கின்றோம். ஏப்ரல் 7ஆம் தேதி ஸ்ரீ அன்னை சில வினாக்களை பரம்பொருளிடம் எழுப்புகின்றார்கள். எப்பொழுது நான் மிகவும் ஒரு வல்லமை பொருந்திய ஜீவனாக மாறுவேன்? முற்றிலும் அந்த வீர உணர்ச்சியோடு சக்தியுடன் ஒரு அமைதியான ஒரு தொடர்ச்சியாக அமைதியான மற்றும் தொடர்ச்சியாக ஒன்றில் ஈடுபட்டு அத்தகைய குணங்களை நான் எப்பொழுது அடைவேன் என்று வினவுகின்றார்கள். இது வந்து மேற்கொண்டு வேறொரு முக்கியமான ஒரு கருத்தையும் அன்னை கூறுகின்றார்கள். எப்பொழுது நான் என்னையே முழுவதுமாக மறப்பேன், ஏனென்றால் அப்பொழுதுதான் நான் உன்னுடைய ஒட்டுமொத்த கருவி போன்ற ஒரு வார்ப்பாக நான் வெளிப்படுவேன். எப்பொழுது என்றால் முற்றிலுமாக நான் என்னை மறக்கும் பொழுதுதான் நான் உன்னுடைய கருவி போன்ற ஒரு வார்ப்பாக என்னால் வெளிப்படுத்த முடியும். எப்பொழுது என்னுடைய உணர்வு பூர்வமான அந்த இணைப்பு, உன்னுடனான இணைப்பு எவ்வித ஒரு தாமச இயல்பையும் கொண்டிராமல் இருக்கும்.
எப்பொழுது என்னுடைய அந்த தெய்வீக அன்பு எந்த விதமான ஒரு பலவீனத்தையும் தன்னுள் கொண்டிராமல் இருக்கும் என்றெல்லாம் அன்னை ஏப்ரல் 7ஆம் தேதி அந்த பரம்பொருளிடம் பிரார்த்திக்கின்றார்கள் அல்லது வினவுகின்றார்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். மேலும் என்ன கூறுகின்றார்கள்? நான் இந்த கேள்விகளுக்கெல்லாம் எனக்குள்ளேயே பதிலை தேடி பார்த்தேன், ஆனால் என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதே போல எனக்கென்றே ஒரு சுயமான சங்கல்பம் இதையெல்லாம் நிறைவேற்றுவதற்கு இல்லை. உன்னை நான் தேடி கண்டறிய முற்பட்டேன், ஆனால் நீங்களோ பரம அமைதியில் மௌனமாக இருக்கின்றீர்கள் என்றெல்லாம் கூறுகின்றார்கள். இதற்கெல்லாம் பதில் கிடைக்கின்றது ஸ்ரீ அன்னைக்கு. என்ன கிடைக்கின்றது? உனக்கு முழுவதுமாக உனக்குள் நீ மறைவதற்கு உனக்கு தெரியவில்லை என்கின்ற ஒரு வாசகம் பதிலாக வருகின்றது. Never hast thou known how to die integrally. How to die integrally அப்படிங்கிறது என்ன அர்த்தம் என்றால், நம்முடைய அந்த தனிப்பட்ட அந்த ஜீவன் என்கின்ற உணர்வை, நான் ஒரு தனிப்பட்ட ஜீவன் என்கின்ற உணர்வை முற்றிலுமாக அழித்துக் கொள்ளுதல். அதைத்தான் never has thou known how to die integrally. Always something in thee has wanted to know, to witness, to understand. எப்பொழுதுமே உன்னுள் ஏதோ ஒன்று அறிந்து கொள்ள முற்படுகின்றது, சாட்சியாக இருக்கின்றது, புரிந்து கொள்ள முயற்சிக்கின்றது. அப்படி என்றால் உன்னுள் ஏதோ ஒன்று இருக்கின்றது, தனியாக இருக்கின்றது. முழுவதுமாக நீ உன்னை சரண் செய். எவ்வாறு முற்றிலுமாக உன்னை அழித்துக் கொள்வது என்று அழித்துக் கொள்வது இல்லை, முற்றிலுமாக உன்னுடைய அந்த தனிப்பட்ட ஜீவன் என்பதை முற்றிலுமாக அதை மறைத்து விடுவது என்பதை நீ இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை. அதை கற்றுக்கொள். அதே போல கடைசியாக உன்னையும் என்னையும் பிரிக்கக்கூடிய அந்த ஒரு தடை சுவரை நீ அதை உடைத்தெறி என்றெல்லாம் அன்னைக்கு ஆணை பிறக்கின்றது. இதற்கெல்லாம் அன்னை பதிலளிக்கின்றார்கள், இதையெல்லாம் நான் மீண்டும் மீண்டும் முயற்சித்தேன், ஆனால் என்னால் முடியவில்லை. நீங்கள் எனக்கு அந்த சக்தியை தருவீர்களா என்கின்ற ஒரு கேள்வியுடன் அந்த ஏப்ரல் 7ஆம் தேதியான பிரார்த்தனை முடிவடைகின்றது. ஏப்ரல் 8ஆம் தேதி இதற்கெல்லாம் பதிலளித்தாற் போலதான் இந்த பிரார்த்தனை அமைந்துள்ளது. ஏனென்றால் அன்னையினுடைய மனம், அந்த கேள்வி கேட்கும் அன்னையினுடைய மனம் இந்த ஏப்ரல் 8ஆம் தேதி பிரார்த்தனை எழுதும்போது முழுவதும் ஒரு அமைதி நிறைந்த நிலையில் நிரம்பி விடுகின்றது. இதயம் சரணமற்று இருக்கின்றது. அந்த பரம்பொருளின் மேல் முழு நம்பிக்கையுடன் அவருடைய ஜீவன் திருப்பப்படுகின்றது. இறுதியாக என்ன நடைபெறுகின்றது என்றால், ஸ்ரீ அன்னை முற்றிலுமாக எந்த விதமான ஒரு தயக்கமோ பிடித்து வைத்தலோ இன்றி முழுவதுமாக தன்னை அந்த பரம்பொருளிடம் சமர்ப்பிக்கின்றார். அப்பொழுது அந்த செல்ஃப் டிசப்பியர்ஸ் இன் தி, செல்ஃப் டிசப்பியர்ஸ் இன் தி என்று அன்னை கூறுவது, அந்த never has thou known how to die integrally என்கின்ற அந்த பரம்பொருள் கூறிய வாக்கியத்திற்கு ஒரு விடையளிக்கும் பதிலாகத்தான் இங்கு காணப்படுகின்றது. ஏனென்றால் இங்கு கம்ப்ளீட்டா செல்ஃப் மறைகின்றது. ஆகையினால் திரு சீனிவாசன் கேட்ட கேள்விக்கும் இதையும் ஒரு விளக்கமாக வைத்துக் கொள்ளலாம். ஏன்னா இந்த
இந்த பிரார்த்தனை வந்து ஏப்ரல் 7ஆம் தேதியுடன் ஒட்டிய பிரார்த்தனையாக அமைந்துள்ளதால் இரண்டையும் படிக்கும் பொழுதுதான் நமக்கு வந்து தொடர்பை நாம் நன்றாக புரிந்து கொள்ள முடிகின்றது. அதனால இந்த ரொம்ப நன்றி. அது ராதாராணி அம்மா சொன்ன மாதிரி 8ஆம் 9 அந்த 10ஆம் தேதி இதோட லிங்கடா வருது. 7, 8, 10. எஸ். இந்த 7ஆம் தேதி வந்து ரொம்ப அவர்களுடைய மனம் மிகவும் சஞ்சலமுற்ற நிலையில் இருக்கின்றது. 8ஆம் தேதி அந்த சஞ்சலம் நீங்கி ஒரு அமைதி நிரம்பிய ஒரு நெஞ்சத்துடன் அன்னை பிரார்த்திப்பதை காண்கின்றோம். இறுதியில் அன்னையினுடைய அந்த அந்த செல்ஃப் ஏதோ என்று அந்த அதாவது ஆல்வேஸ் சம்திங் இன் தி ஹேஸ் வாண்டட் டு நோ, டு விட்னஸ், டு அண்டர்ஸ்டாண்ட் என்று பரம்பொருள் கூறுகின்றதே, அந்த சம்திங் இன் தி அந்த செல்ஃப் வந்து முற்றிலுமாக மறைந்து விடுகின்றது. இன் தி I give myself to thee without reservation and the self disappears in thee. மிகவும் ஒரு அற்புதமான பிரார்த்தனை. இது வந்து பியூர்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்ரீ அன்னையினுடைய யோகத்துல ஒரு முக்கியமான கட்டம். நம்மளுடைய அந்த ட்ரெடிஷ்னல் பாத்லையும் பார்த்தோம்னா இது பியூர்லி அத்வைத்திக் ரியலைசேஷன், பிகாஸ் யூ பிகம் ஒன் வித் பிரம்மன் அண்ட் நத்திங் எல்ஸ் தேன் இட். ரொம்ப பிகமிங் ஒன் வித் த டிவைன். ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்ரீ அன்னையினுடைய ரியலைசேஷனை இங்கே பதிவு செய்து உள்ளார்கள். இந்த கருத்துக்களை எல்லாம் நாம் திரு MKR சார் வாயிலாக கேட்கும் பொழுது நமக்கு இன்னும் நன்றாக தெளிவு பிறக்கின்றது. இதையெல்லாம் இவ்வளவு ஆழமாக நாம் சிந்தித்திருக்க மாட்டோம். MKR சார் இதை விளக்கும் பொழுது நாம் இதை நன்றாக புரிந்து கொள்கின்றோம். இது குறித்து நாம் சிந்திக்கின்றோம். இல்லாவிடில் நாம் இது குறித்து அந்த அளவிற்கு நம்மளுடைய கவனத்தை செலுத்த மாட்டோம். கருத்துக்களை எங்களுடன் மீண்டும் மீண்டும் நீங்கள் மாதம் முதல் சனிக்கிழமை பகிர்ந்து கொள்கின்றீர்கள். மிக்க நன்றி MKR சார் அவர்களுக்கு. இந்த நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகின்றது. பிரார்த்தனை இசையுடன் நாம் இந்த நிகழ்ச்சியை முடிவு பெறுவோம். தேங்க்யூ.